ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்பயும் போல் ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷான நெய் பால் ஆடையிலேருந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை ஒரு அடி அடிச்சுட்டு அதை ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நம்ம பால் எப்போயும் காய்ச்சுவோம்ல, அந்த மாதிரியே நல்லா காய்ச்சிட்டு சிம்மில் நல்லா கொதிய வச்சோன்னா மேலே ஆடை படியும். ஸோ அந்த ஆடையை இந்த மாதிரி நம்ம டெய்லி கலெக்ட் பண்ணி ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதோட ஃபுல் ஆடையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட ஆடையை வேஸ்ட் பண்ண வேணாம். சில பேர் இந்த ஆடையெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை வேஸ்ட்டுன்னு நினச்சி கீழே போட்டுருவாங்க. ஸோ அந்த ஆடையில் தான் நம்ம இப்போ நெய் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணது ஏற்கனவே நிறைய நம்மகிட்ட சேர்ந்துருச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 2-3 ட்ராப் மட்டும் தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு ஒரு டப்பா அளவுக்கு நமக்கு ஆடை சேர்ந்துருச்சு. சும்மா ஒரு ஸ்பூனால் எடுத்து ஒரு 2 ட்ராப் மட்டும். ஏன்னா இது ஸ்மெல் வராமல் இருக்கணும். வெறும் ஆடையை மட்டும் வச்சோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும், கெட்ட வாடை வந்துடும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒரு 2 ட்ராப் போல் நம்ம தயிர் ஆட் பண்ணி இதை வச்சுக்கிறோம். இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் இருந்தாலே போதும். நம்ம ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக க்ரீமியாக இருக்குல்ல. ஃப்ரிட்ஜில் வெளியில் வச்சாலே போதும். அதாவது அந்த இதெல்லாம் ஷெல்ஃப்லாம் இருக்கும்ல, அந்த ஷெல்ஃபில் வச்சா போதும். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். ஃப்ரீசர்லனா ரொம்ப கல் மாதிரி இறுகிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த நெய் எடுக்கும்போது, நெய் காய்ச்சும் போது இதுலேருந்து வெண்ணெய் எடுப்போம்ல. ஸோ அந்த வெண்ணெய் எந்த டைமில் எடுத்தால் ரொம்ப நிறைய கிடைக்கும் அப்படின்னா, மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங்கில் நம்ம எடுத்துடணும் வெண்ணெய் எடுக்கிறதா இருந்தால். அதுவும் இல்லாமல் இதில் லக்ஷ்மி குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதை என்னென்ன நாட்களில் உருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும், இந்த 2 நாளில் இதை நம்ம உருக்கவே கூடாது. இப்போ இதில் நல்லா சில்லுன்னு வாட்டர் ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி இங்கே கிளைமேட் சூப்பராக இருக்கிறதுனால நான் டேரெக்டாகவே வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நிறையா பொங்கி வரும் வெண்ணெய். இது நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்காச்சு. இதை நம்ம இப்போ மிக்சியில் மாற்றிட்டு நம்ம ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். நல்லாவே அடிச்சுக்கலாம். ஹை ஸ்பீட் பண்ண வேணாம். கொஞ்சம் விட்டு பண்ணிங்கன்னா தான் அது சூடாகாமல் இருக்கும். அந்த மோட்ரு நமக்கு சூடாகவே கூடாது. சூடானா அந்த வெண்ணெய் இதிலே மெல்ட் ஆகிடும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம சில்லுன்னு தண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ சில் தண்ணி ஆட் பண்ணும்போது நல்லா நமக்கு வெண்ணெய் திரண்டு வரும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வெண்ணெயை காட்டுறேன். இப்போ வெண்ணெய் நமக்கு சூப்பராக திரண்டு வந்திருக்கு. ஆனால் இன்னும் நல்லா திரண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் நம்ம போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் மிக்சியில். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கூட ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். இனிமேல் இதை பார்த்துட்டிங்கன்னா ஆடையை நீங்கள் வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக திரண்டு வந்துருச்சுன்னு. சூப்பராக இருக்குல்ல. இன்னும் இந்த மாதிரி நம்ம போட்டு ஒரு தடவை அடித்து எடுத்துக்கலாம். இன்னும் அடிக்க நிறையா வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். மோட்டரை சூடாக விட்டுறக்கூடாது. அதுதான் இதில் மெயினான விஷயமே. இப்போ பாருங்கள், நான் கையால் அள்ளுறேன். எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே பால் மாதிரி செம்மையாக இருக்குது. கையில் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம டேரெக்டாக எடுத்து தண்ணியில் போட்டுடலாம். அதுவும் சில் தண்ணியாக இருந்தாலும் பெஸ்ட்டு தான். ஏன்னா மெல்ட் ஆகாமல் இருக்கும்ல, அதுக்காக. எவ்வளோ பந்து மாதிரி செம்மையாக இருக்குது பாருங்களேன். மிதக்குது பாருங்கள். நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணியில் போடும்போது என்ன ஆகும்னா, நல்லா அதாவது அந்த ஆடையில் ஏதாவது பேட் ஸ்மெல், அதாவது பால் நம்ம ஆடை தானே எடுத்து வைக்கிறோம், அதில் என்றைக்காவது ஒரு நாள் கெட்டு போன மாதிரி லைட்டாக ஸ்மெல் வர மாதிரி இருந்ததுன்னா அதை ஃபுல்லாகவே கெடுத்துரும். ஸோ அதெல்லாம் அந்த வாடை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ எடுத்து தண்ணியில் போட்டுட்ருக்கோம். இந்த தண்ணியிலேருந்து எடுக்கிறத நல்லா இந்த மாதிரி கை வச்சு சும்மா அப்படி இது பண்ணிங்கனாலே நல்லா பால் மாதிரி நல்லா வந்துடும். எல்லா வெண்ணையும் இப்போ ஒரு 3-4 டைம் எடுத்து போட்டோம்ல, அது எல்லாமே ஒரு நல்ல பாலாக நமக்கு திரண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தண்ணியில் வச்சு நம்ம இந்த பால் மாதிரி இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இதை இன்னொரு தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கலாம். அந்த வெண்ணெய்க்கு எதுவுமே ஆகாது, மெல்ட்டே ஆகாது. இங்கே பாருங்கள், நான் தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இன்னும் கூட நான் தண்ணி விட்டு இதை அலசி எடுத்துக்க போகிறேன். தண்ணி தொட்டு நல்லா திரட்டும் போது நல்ல பால் மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக மேலே மிதக்குது பாருங்கள். இவ்வளோ வெண்ணெய் இருக்குல்ல இன்றைக்கி நம்மள்ட்ட. இந்த வெண்ணெய் செம்மையாக இருக்கும். ஃப்ரெஷ் வெண்ணெய் நம்ம வீட்டிலே பண்ணியிருக்கோம். நம்ம லிப்புக்கெல்லாம் கூட தடவிக்கலாம். செம்ம சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், இதுதான் கடைசி டைம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம நேராக கடாய்க்கு போயிடலாம்.
இப்போ நம்ம கடாய் வச்சாச்சு. கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெண்ணெய் வந்து நல்லா உருகணும். நம்ம இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுருந்தா அந்த வெண்ணெய் வந்து கரிஞ்சிரும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நல்ல நுர கொதிச்சு வருது பாருங்கள். இந்த டைமில் ஒரே ஒரு சின்ன கல்லுப்பு லைட்டாக மட்டும் அதில் சாஸ்திரத்துக்கு போடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு லைட்டாக ஒரு சின்ன பிஞ்ச் அளவு நம்ம கல்லுப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வத்தி வந்துருச்சு பாருங்கள். வெண்ணெயிலேருந்து நெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. செம்ம வாசனையாக இருக்குது. அப்படியே எனக்கு இந்த வாசனையை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த பேக்கரி சைட்லாம் போனால் நல்லா மணக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிச்சு. இதை உருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுவேன், ப்ரெட்டை வாங்கிட்டு வந்து ப்ரெட்டில் வந்து சீனியும் வெண்ணெயும் தடவி அப்படியே நான் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ் வெண்ணெய்க்கு எதுக்கும் செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இதை எடுக்க போகிறோம். நல்லா முறிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு முருங்கை இலை கொத்து மட்டும் அதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்படி டக்குன்னு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணலை அப்படின்னா ரொம்ப சடன்னு வெடிக்கும். நம்ம அடுப்பே வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிடும். ரொம்ப நெய்யெல்லாம் வெளியில் தெரிச்சிடும். ஸோ அதனால் போட்டோன்னே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நெய் வந்து மணக்க ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.